எனக்கு நான் உடுப்பு கழுவி கழுவி வேணான்னு போயிட்டு வாஷிங் மெஷின் ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும். மகட ஸ்கூல் வேலைக்கு லேப்டாப் ஒண்ணு வாங்கணும். கிட்டடியில நாங்க ஷாப்பிங் போகவே இல்லையே. ஜீரோவா தான் இருக்கு. கையில இருந்த காசு முடிஞ்சிட்டா? இல்ல பீப்பிள்ஸ் கிரெடிட் கார்டுல வாங்கினா வட்டி இல்ல. தற்போது பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் விரும்பிய பொருட்களை கொள்வதோ செய்து 3 வருட காலம் வரை வட்டியின்றியும் விடச் செலுத்துங்கள். இச்சலுகை தெரிவு செய்யப்பட்ட விற்பனை நிலையங்களில் டிசம்பர் 31 வரை மட்டுமே. மேலதிக தகவல்களுக்கு www.peoplesbank.lk இணையத்தை நாடுங்கள். இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மூலம் நீங்கள் விரும்பிய பொருட்களை கொள்வதோ செய்து வட்டியின்றியும் விடச் செலுத்துங்கள். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைடம் ஹாரிஸ், வாசிப்பவர் கே கிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்காக பிரயாணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்துவதாக இலங்கை போக்குவரத்து சபை அறிவிப்பு. கொழும்பு நகரில் உள்ள யாசகர்களை தனிமைப்படுத்தும் நடவடிக்கைக்கு உட்படுத்த விசேட கவனம். நாட்டின் மிகப்பெரிய கப்பல் கொழும்பு டாக்யார்ட் நிறுவனத்தின் முயற்சியில் தயாரிப்பு. பெரு நாட்டு ஜனாதிபதி மார்டின் விஸ்கரோவை பதவி விலகுவதற்கான குற்ற பிரேரணைக்கு சார்பாக அந்த நாட்டு காங்கிரஸ் சபை வாக்களிப்பு. IPL தொடரின் இறுதிப் போட்டி இன்று துபாயில். கோவிட்-19 வைரஸ் பரவி வரும் இந்த சந்தர்ப்பத்தில் அத்தியாவசிய சேவைகளையும் அரசு அலுவலகங்களின் நாளாந்த செயல்பாடுகளையும் முன்னெடுத்துச் செல்லும் வகையில் பாதுகாப்புமிக்க போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பான அரசாங்கத்தின் கொள்கை பற்றி இன்று மாலை நடைபெறும் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடவுள்ளதாக அமைச்சர் காமினி லொக்ககே தெரிவித்துள்ளார். அரசாங்கம் வழங்கியுள்ள ஆலோசனைகளுக்கு அமைய அலுவலக ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் டிலந்து பெர்னாண்டோ எமது தேசிய வானொலிக்கு தெரிவித்தார். பயணங்கள் வரையறுக்கப்பட்டிருப்பதால் தூர இடங்களுக்கான எந்த ரயில் சேவையும் தற்போது இடம்பெறுவதில்லை. எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களுக்கு அமைய இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தப்படும். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்கள் தவிர்ந்த அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்காக பிரயாணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்துவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் போக்குவரத்து தொடர்பில் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்தால் பஸ் வண்டிகளை வழங்குவதற்கென விசேட பிரிவொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. 077-105-60-44 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு இது பற்றி விசாரிக்க முடியும். 077-105-60-44 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு விசாரிக்க முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் புதிய போக்குவரத்து கொள்கையை முன்வைத்தால் மக்களுக்கு அசௌகரியம் இல்லாத வகையில் தனியார் பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்த தயார் என்று அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கெமனு விஜயரட்ன தெரிவித்துள்ளார். தற்போது நாடு பூராகவும் 4000 பஸ் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 17ஆம் தேதி பார்லிமெண்டத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பிரதமரும் நிதியமைச்சருமான மஹிந்த ராஜபக்ஷ வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பார். தற்போது நிலவும் கோவிட்-19 வைரஸ் பரவல் நிலையை கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டத்தின் மீதான 2வது வாசிப்பு மற்றும் குழு நிலை விவாதம் என்பனவற்றை மட்டுப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த யோசனைக்கு எதிர்க்கட்சி எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் நாளை மறுதினம் பார்லிமெண்டத்தின் குழு நிலை விவாதம் தொடர்பான கூட்டம் இடம்பெறவிருக்கிறது. தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு தீபாவளி உற்சவ காலத்தில் சுகாதார பாதுகாப்பு மிக்க வகையில் செயற்படுமாறு பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கொழும்பு நகரில் உள்ள யாசகர்களை தனிமைப்படுத்தும் நடவடிக்கைக்கு உட்படுத்த கவனம் செலுத்தியிருப்பதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரதீப் யசரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரில் வசிக்கும் சுமார் 60 யாசகர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களும் உள்ளார்கள்.
இவர்கள் அனைவரையும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துவதற்கு தேவையான நீதிமன்ற அனுமதியை கோர நடவடிக்கை எடுப்பதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் இன்று காலை எமது நிலையத்தில் இடம்பெற்ற வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் குறிப்பிட்டார். கொழும்பு மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 10,000 ரூபாய் உலர் உணவு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 9,600க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த உலர் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. அங்குலானை பிரதேசத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள 249 குடும்பங்களுக்கு இன்று மாலைக்குள் இந்த நிவாரணத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசம் ஒன்றில் அமைந்துள்ள 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் விருந்துபசாரம் நடத்திய நபர்கள் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். தொற்றொதுக்கல் சட்டம் நாடு பூராகவும் அமுல்படுத்தப்படுகிறது. அதனால் தொற்றொதுக்கல் ஒழுங்கு விதிகளுக்கு அமைய வாழ வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இன்று காலை தேசிய வானொலியின் டாரிங்டன் மெகயும நேரடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் இருந்து மக்கள் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடாது. அதேபோல் வெளியிடங்களில் உள்ளவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். சமூக இடைவெளியை பேணி முகக்கவசத்தை தொடர்ந்தும் அணிய வேண்டும். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். மஸ்கெலிய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட 163 PCR பரிசோதனைகளில் 12 வயதுடைய பாடசாலை மாணவிக்கு COVID-19 வைரஸ் தொற்றியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மஸ்கெலிய சுகாதார வைத்திய அதிகாரி டி சந்திரராஜன் தெரிவித்துள்ளார். மஸ்கெலிய காடிமோர் தோட்டத்தில் கல்கந்த பிரதேசத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த குடும்பத்தில் இந்த மாணவிக்கு மாத்திரம் வைரஸ் தொற்றியிருக்கிறது. மஸ்கெலிய பிரவுன்லோ கோவிட் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் உள்ள பாலியோகுட மீன் சந்தைக்கு சென்ற தொற்றாளரின் வீட்டில் இடம்பெற்ற தான நிகழ்வில் இந்த மாணவியும் பங்கேற்றிருக்கிறார். அங்கு இவருக்கு வைரஸ் தொற்றியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த மாணவியும் அவரது தாயும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திற்கு அனுப்பப்பட உள்ளார்கள். இதேவேளை பொரலை ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் ஒரு பெண் வைத்தியருக்கும் தாதிக்கும் பெண் ஊழியர் ஒருவருக்கும் COVID-19 வைரஸ் தொற்றியுள்ளது. அதேபோல் மீகஹாதின்ன பிரதேசத்தைச் சேர்ந்த அகலபத்தை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் பொது சுகாதார பரிசோதகராக கடமையாற்றும் ஒருவருக்கும் கோவிட் வைரஸ் தொற்றியிருக்கிறது. நாட்டின் மிகப்பெரிய கப்பலை உற்பத்தி செய்வதற்கு கொழும்பு டாக்யார்ட் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜப்பானின் ஒனோமிச்சி நிறுவனத்துடன் இணைந்து இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. நிறுவனத்தின் 51% பங்களிப்பு ஜப்பானுக்கும் 35% பங்களிப்பு இலங்கையின் அரசு நிறுவனம் ஒன்றுக்கும் உரித்தாகும். முழுமையாக உள்நாட்டு பொறியியலாளர்களின் பங்களிப்புடன் இந்த கப்பல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு 21 மாதங்கள் எடுத்துள்ளன. 113.1 மீட்டர் நீளமான இந்த கப்பலின் அகலம் 21.5 மீட்டர்களும் ஆழம் 8.8 மீட்டர்களும் ஆகும். மணிக்கு 14.5 மைல் வேகத்தில் இந்த கப்பலால் பயணிக்க முடியும். ஜப்பானின் தனியார் நிறுவனம் ஒன்றுக்காக இந்த கப்பல் தயாரிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றிலிருந்து சுய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவாறு எதிர்கால சந்தையினர் தமது கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழக கல்வி பீடத்தின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் சோவனா சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய நவீன தொலைக்கல்வி முறையை இதற்கு உதவியாக பயன்படுத்துவது காலத்தின் கட்டாயம் எனவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் சேவையில் இன்று காலை இடம்பெற்ற விடியும் வேளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இத்தகைய கருத்துக்களை முன்வைத்தார். பிரதான செய்தி. கோவிட் தொற்று காரணமாக மாகாணங்களுக்கு இடையிலான பஸ் போக்குவரத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்காக பஸ் ஓட்டுநர்களிடம் இருந்து அறவிடப்படும் சில கட்டணங்களை கடந்த மார்ச் மாதம் முதல் விடுவிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்கான கட்டணம், தாமத கட்டணம், டெண்டர் கட்டணம், லாக் பதிவு கட்டணம், அதிவேக பாதையில் தற்காலிக அனுமதிக்கான கட்டணம் என்பன இவற்றில் சிலவாகும். உங்கள் கவனத்துக்கு இரத்த தானம் செய்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் தேசிய இரத்த வங்கியுடன் தொடர்பு கொள்ள முடியும் என அதன் பணிப்பாளர் வைத்தியர் லக்ஷ்மண் எதிர்சிங்க தெரிவித்திருக்கிறார். இதற்காக 0112-369-931 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைப்புகளை மேற்கொண்டு பதிவுகளை மேற்கொள்ளலாம். தற்போதைய COVID-19 வைரஸ் பரவல் நெருக்கடி நிலை காரணமாக இரத்த தானம் செய்யும் நிகழ்வுகள் இடம்பெறாதிருக்கின்றன. இதனால் இரத்த வங்கியில் இரத்த பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உங்கள் கவனத்திற்கு கேட்டீர்கள். இனி உலகச் செய்திகள்.
சர்ச்சைக்குரிய நகோர்னா கர்பக் பிராந்தியம் மீதான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு உடன்படிக்கையில் ஆர்மேனியா, அசர்பைஜான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் கைச்சாத்திட்டுள்ளன. இந்த பிராந்தியத்தில் கடந்த 6 வாரங்களாக கடும் மோதல் இடம்பெற்று வந்தது. இதில் சுமார் 1000 பேர் உயிரிழந்தனர். இந்த உடன்படிக்கை இன்று காலை 1 மணி முதல் அமலுக்கு வந்ததாக ஆர்மேனிய பிரதமர் நிக்கோல் பஷ்யன் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டதை அசர்பைஜான், ரஷ்யா ஆகிய நாடுகளும் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த முத்தரப்பு உடன்படிக்கையானது மோதலுக்கான ஒரு முக்கிய தீர்வாக அமைந்திருக்கும் என அசர்பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியேவ் குறிப்பிட்டிருக்கிறார். கர்பக் பிராந்தியத்தின் 2வது பெருநகரான ஷூசவை அசர்பைஜான் படையினர் கைப்பற்றியதாக ஆர்மேனிய அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையை எதிர்கொண்டு பெரு நாட்டு ஜனாதிபதி மார்டின் விஸ்கராவை பதவி விலகுவதற்கான குற்ற பிரேரணைக்கு சார்பாக அந்த நாட்டு காங்கிரஸ் சபை வாக்களித்திருக்கிறது. எதிர்க்கட்சியினர் பலமாக உள்ள அந்த சபையில் 105 உறுப்பினர்கள் ஜனாதிபதியை பதவி விலகுவதற்கு சார்பாக வாக்களித்துள்ளனர். கம்பெனிகளிடமிருந்து லஞ்சம் பெற்றிருப்பதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டை அவர் மறுத்துள்ளார். உலகச் செய்திகள் கேட்டீர்கள். இனி அபிவிருத்தி செய்திகள். யாழ்ப்பாணம் துரியப்பா விளையாட்டு மைதானம் வடக்கின் சிறந்த உதைபந்தாட்ட மைதானமாக தரம் உயர்த்தப்படும் என்று இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டு அலுவல்கள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அண்மையில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட சமூக உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக் குழுவின் கூட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் அவர் துரியப்பா மைதானத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராய்ந்ததன் பின்னர் அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அபிவிருத்தி செய்திகளை தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடர் இம்மாதம் 26ஆம் தேதி சூரியவெவ மஹிந்த ராஜபக்ஷ மைதானத்தில் ஆரம்பமாகும். இந்த போட்டிக்காக உலகின் முன்னணி தொலைக்காட்சி விவரண முன்வைப்பாளர்கள் இதில் பங்கேற்க இருப்பதாக இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது. இந்த வர்ணனையாளர்களில் இலங்கையைச் சேர்ந்த ரோஷான் அபீசிங்கவும் ரசல் ஆனல்டும் உள்ளடங்குகிறார்கள். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரின் 3 போட்டிகளில் இந்திய அணியின் தலைவர் விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தனது மனைவியான சினிமா நடிகை அனுஷ்கா சர்மா 1வது குழந்தையை பிரசவிக்க உள்ளமையே இதற்கான காரணமாகும். டிசம்பர் 17ஆம் தேதி ஆரம்பமாகும் 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை தொடர்ந்து விராட் கோலி இந்தியாவுக்கு செல்ல தீர்மானித்திருக்கிறார். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையில் 4 டெஸ்ட் போட்டிகளிலும் 3 2020 போட்டிகளிலும் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் விளையாடவிருக்கிறது. IPL தொடரின் இறுதிப் போட்டி இன்று துபாயில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையில் இடம்பெறும். மாலை 6:30க்கு போட்டி ஆரம்பமாகும். விளையாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள். இனி வர்த்தகச் செய்தி. கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இலங்கையின் வர்த்தக பற்றாக்குறை கடந்த செப்டம்பர் மாதம் குறைவடைந்துள்ளது. 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த பற்றாக்குறை $757 மில்லியன் காணப்பட்டது. இது கடந்த செப்டம்பர் மாதத்தில் $525 மில்லியன் குறைந்துள்ளது. வர்த்தக ஏற்றுமதிகள் அதிகரித்து இறக்குமதிகள் குறைந்தமையே இதற்கான காரணமாகும் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பொருளாதார செய்திகள். இலங்கையில் உள்ள வர்த்தக முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி விளக்கும் நோக்கில் இணையவழி மாநாட்டை நடத்தியதாக இலங்கைக்கான பிரிட்டன் உயர் சாரிகராலயம் அறிவித்துள்ளது. இலங்கையில் இயங்கும் பிரிட்டன் கம்பெனிகள் தத்தமது அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் பகிர்ந்து கொண்டதாக உயர் சாரிகராலயம் விடுத்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதன்போது பல்துறை சார்ந்து இலங்கையில் உள்ள வாய்ப்புகள் பற்றி விவரிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டது. நிறைவாக காலநிலை அறிக்கை. நாட்டில் ஆங்காங்கே இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவில் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல், சப்ரகமோ, தென், மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்காக பிரயாணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்துவதாக இலங்கை போக்குவரத்து சபை அறிவிப்பு. கொழும்பு நகரில் உள்ள யாசகர்களை தனிமைப்படுத்தும் நடவடிக்கைக்கு உட்படுத்த விசேட கவனம். நாட்டின் மிகப்பெரிய கப்பல் கொழும்பு டாக்யார்ட் நிறுவனத்தின் முயற்சியில் தயாரிப்பு. பெரு நாட்டு ஜனாதிபதி மார்டின் விஸ்கராவை பதவி விலகுவதற்கான குற்ற பிரேரணைக்கு சார்பாக அந்த நாட்டு காங்கிரஸ் சபை வாக்களிப்பு. IPL தொடரின் இறுதிப் போட்டி இன்று துபாயில். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.